Hello my dear family, welcome back to another interesting lesson. I'm Malur. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தங்க இந்த டவுட் கேட்டாங்க. Why are news headlines in simple present? ஏன் மேம் எப்பவுமே வந்து headlines எப்பவுமே present tenseல இருக்கு அப்படினு சொல்லி கேட்டாங்க. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். And if you are ready, let's get started. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த மூணு ஹெட்லைன்ஸ் பாருங்க. Stampede in Puri Jagannath kills 3, injures several others. Number 2, Prime Minister visits flood affected areas. Number 3, train derails near Chennai, dozens injured. இந்த மூணு சென்டென்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா train derails, Prime Minister visits, stampede in Puri Jagannath temple, kills and injures. So இந்த மாதிரி present tense verbs தான் இதுல யூஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே past event தான், நடந்து முடிஞ்சதை பத்தி தான் சொல்றது. இது ஏன் ஹெட்லைன்ஸ்ல வந்து present tense யூஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு journalistic style. This style is called historic present or news present அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூஸை ரொம்ப லைவா இது வந்து இப்போதான் நடந்துட்டு இருக்கு, ஒரு லைவ் அப்டேட் நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அதை வந்து ப்ரோட்ரேட் பண்றதுனால இது எல்லாமே சிம்பிள் presentல இருக்கு. So it is used to make the news sound more urgent or immediate. இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னு இதை வந்து நாங்கள் இம்மீடியட்டாக உங்களோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வரோம் அப்படின்றதுக்காக இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ இதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் நம்ம என்ன பார்த்தோம்? Stampede in Puri Jagannath kills 3, injures several others அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஜென்ரலாக வந்து we need to remember a rule. இங்கே வந்து இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் and the அப்படின்ற ஆர்டிகல்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. there will be no articles. and one more thing என்ன அப்படின்னா இந்த மாதிரி helping verbs like are injured, were killed. ஸோ இந்த மாதிரி வந்து is, was, are இந்த மாதிரி helping verbs, auxiliary verbs எதுவும் இந்த ஹெட்லைன்ஸ்ல இருக்காது. ஓகே, ஸோ இதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், a stampede அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக stampede அப்படின்னு கொடுத்திருக்கு. A stampede in Puri Jagannath temple in Odisha killed 3 and injured several others. So இதுதான் இதோட expanded version. இதுல வந்து past tense actually pastல தான் நடந்திருக்கு, ஆனா presentல நம்ம இதை கன்வே பண்றோம். அதே மாதிரி Prime Minister visits flood affected areas அப்படின்னு இருக்கு. இங்க the அப்படின்ற ஆர்டிகல் வந்து drop ஆயிருக்கு. So the Prime Minister visited the floods affected area this morning அப்படின்றதான் இதோட expanded version. அதே மாதிரி last one நம்ம என்ன பார்த்தோம்? A ட்ரெயினுக்கு பதிலாக ட்ரெயின் டீரெயில்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தது. A train derailed near Chennai, dozens of people were injured அப்படின்றதான் இதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன், அதை வந்து நீங்கள் எப்படி ஹெட்லைனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. A famous actor died in a car accident. இதை நீங்கள் வந்து ஹெட்லைனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் காமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malur. See you. Bye-bye.